தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வார அருளுரை துளிகளில் வாசித்த அதே வசனங்களை வாசித்து அதில் சொல்லுகின்ற சீசர்களை குறித்து, சீசத்துவத்தை குறித்து நாம் இந்த அருளுரை துளிகளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 போன்ற வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். இதற்கு முன்பதாக புதிதான கட்டளை, அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளை என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து ஏன் இயேசு கிறிஸ்து ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொன்னார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். அந்த 35வது வசனத்தில், பை திஸ் people may know that you are my disciples. இதனால் நீங்கள் என் சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள். எதனால்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதால். இப்ப நாம் சிந்தித்தோம், அன்பு என்பது love is the greatest universal need என்று சிந்தித்தோம். இரண்டாவதாக love is the only universal language for all என்று சிந்தித்தோம். கடைசியாக நாம் எவ்வாறு அவரை அன்பு கூற வேண்டும் என்று கேட்டால் 1 யோவான் 3:18 படி by sincere deeds not in word or tongue. இதோடு நாம் முடித்தோம். சரி, இந்த அதே வசனத்தில் சீசர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சீசன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். ஆங்கிலத்தில் the English word disciple comes from the Greek word called mathetes. அதாவது mathetes என்று சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லிலிருந்து இந்த டிசேபிள், சீசன் என்ற வார்த்தை வருகிறது. இந்த கிரேக்க வார்த்தையான மத்தாடேஸ் என்று சொன்னால் அதற்கு 3 விளக்கம் அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. டிசேபிள் மீன்ஸ் லேர்னர், அதாவது கற்றுக்கொள்ளுபவர் என்றார். இரண்டாவது அர்த்தம் ஸ்டூடெண்ட், மாணவன், மாணவர்கள் என்றார். மூன்றாவது ஃபாலோவர், பின்பற்றுகிறவர். அப்ப இந்த அர்த்தத்தின்படி, அதாவது சீசன் என்று சொன்னால் லேர்னர், ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபாலோவர். தன் எஜமானை கற்றுக்கொள்பவர், மாணவராக இருக்கக்கூடியவர் எஜமானுக்கு, அடுத்து எஜமானை பின்பற்றக்கூடியவர். சரி, பழைய ஏற்பாட்டில் கூட இந்த சீசத்துவம், சீசர்கள் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். So people followed the prophets and learned God's ways, that is in the Old Testament. So that means a disciple was one who was trained in God's law and committed to obey for it. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டிலும் கூட சீசன், சீசர்கள் இருந்ததாக நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் இந்த சீசத்துவத்தை குறித்து அல்லது சீசரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அதற்கு நான் 3 வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். முதல் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19, 20 போன்ற வசனங்கள். இந்த வசனங்களில் a disciple is a follower of Jesus Christ. Disciple is a follower of Jesus Christ. அதாவது சீசன் என்பவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர். அங்கே நான் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைக்கிறார், யூ கம் ஆஃப்டர் மீ, நீங்கள் என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொன்னவுடன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உடனே தங்கள் வலைகளை விட்டு அவரை பின் சென்றார்கள் என்று நான் வாசிக்கிறோம். சோ மத்தேயு 4:19, 20 படி சீசன் என்பவர் அவரை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இமிட்டேட்ஸ் ஹிஸ் லைஃப், அவருடைய வாழ்வை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே வசனத்தில் ஒபேயிங் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறார். மத்தேயு 11:29 லேர்னிங் ஃப்ரம் த மாஸ்டர், எஜமானிடமிருந்து கற்றுக்கொள்பவர்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24, 25 பிகம்ஸ் லைக் மாஸ்டர், அதாவது டு பி லைக் ஹிம், தன் எஜமானை போல மாறக்கூடியவர்கள். சோ எல்லாவற்றையும் நாம் இணைத்து சொன்னால் ஒரு சீசன் என்று சொல்லுபவர்
He is the follower, பின்பற்றக்கூடியவர், லேர்னர், கற்றுக்கொள்பவர், becoming his master, தன் எஜமானை போல மாறுகிறவர், commit his life to the master, தன் எஜமானுக்கு தன்னை அர்ப்பணிப்பவர், denying himself, அவருடைய சுயத்தை வெறுப்பது, அப்புறம் loving the master, எஜமானை அன்பு கூறுவது, obeying the master, எஜமானுக்கு கீழ்ப்படிந்து செல்வது, imitating the master. சோ இதுதான் சீசன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பெயர்களாக இருக்கிறது, அர்த்தங்களாக இருக்கிறது. சரி, அடுத்து இந்த சீசன் என்று சொல்லும்போது இந்த சீசனுடைய குணாதிசயங்கள் என்ன? அதை நாம் யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். A true disciple should abide in his word. அவருடைய வார்த்தையில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பவரே உண்மையான சீசனுடைய குணங்களாக இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23இல் denying himself, அதாவது தன்னைத்தானே தன் சுயத்தை வெறுப்பது. லூக்கா 14:26இல் loves Christ above all, எல்லாவற்றை விட கிறிஸ்துவை அதிகமாக நேசிப்பது. யோவான் 15:8இல் bearing the fruit, கனிகளை கொடுத்தல். அது மட்டுமல்ல, showing love to others. சோ நாம் வாசித்த யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35இல் சீசன் என்று சொல்லும்போது இவ்வளவு குணாதிசயங்களும் இவ்வளவு பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இதே வார்த்தையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம். நம்முடைய எஜமான் கிறிஸ்துவாக இருக்கிறார். எனவே நம் எஜமானாகிய இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் பின்பற்றுவோம், அவரிடம் கற்றுக்கொள்ளுவோம், அவரை போல மாறுவோம், நம் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம், நம்முடைய சுயத்தை வெறுப்போம், அவரை நேசிப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.